சரி, அதை விடு மச்சான். நீ பார்க்கணும் துடிக்கிறியே, அந்த பொண்ணை பத்தி சொல்லு. அந்த பொண்ணை பத்தி ஒரு வரியில சொல்லணும்னா அவ ஒரு தேவதை மச்சான், தேவதை. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவளை பார்க்கும்போது நெஞ்சுக்குள்ள ஒரு மின்னல் வெட்டும் பாரு. அந்த நிமிஷம் அவகிட்ட போய் பேசுடான்னு ஹார்ட்டே அலார அடிக்கும். ஆனா பேச போகும்போதெல்லாம் சிட்டா பறந்து போயிடுவான். ரெக்க முளைக்காத ஒரு தேவதடா. டேய், நான் கேட்டது அவளை எங்க பார்த்தேன்னு. அத சொல்லாம மின்னல் வெட்டுது, அலாரம் அடிக்குதுன்னு இப்படி அளந்துகிட்டு இருக்க. ஓ, அத கேட்டியா? ஆமா, அவளை எங்க எப்படி பார்த்தேன்னு சொன்னாதானே கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஹிண்ட் கிடைக்கும். சொல்லு மச்சான், அவளை இது வரைக்கும் பார்த்ததை பத்தி சொல்லு. ஏதாவது ஹிண்ட் கிடைக்குதான்னு பாப்போம். அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சுடிதார் போட்டுக்கிட்டு கையில அச்சத கூடையோட போனா. கோயிலுக்குன்னு நினைக்கிறேன். ஏண்டா, அச்சத கூடைய எடுத்துட்டு போய் அஞ்சான் படத்துக்கடா போவாங்க? கோயிலுக்கு தானே போயிருப்பா. ரொம்ப படுத்தாத, மேல சொல்லு. சரிடா, அவ கோயிலுக்கு தான் போனா. ஓகே. அவ ஃப்ரெஷ்ஷா இருந்தாளா இல்ல கொஞ்சம் டயர்டா இருந்தாளா? செம்ம ஃப்ரெஷ்ஷா இருந்தா மச்சான். அப்படின்னா அவளை நீ எங்க பாத்தியோ அவ அந்த ஏரியா பொண்ணுதான். ஏரியாக்குள்ளேயே 2 நாள் ரவுண்ட் அடிச்சா போதும். பொண்ணை மட்டும் இல்ல, பொண்ணோட ஜாதகத்தையே கலெக்ட் பண்ணிடலாம்டா. சூப்பர் மச்சான். நான் கூட இன்னும் 1 மாசம் ஆனாலும் அவளை கண்டே பிடிக்க முடியாதோன்னு ஃபீல் பண்ணேன். ஆனா நீ சொன்னதை கேட்ட உடனே அட்லீஸ்ட் 1 வீக்லயாவது கண்டுபிடிச்சிடலான்னு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுடா. சரி, இவ்வளோ தூரம் அவளை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கியே, என்ன கண்டதும் காதலா? அப்படி டக்குன்னு சொல்லிட முடியாது மச்சான். பார்க்கணும் பேசணுங்கிறது ஒரு ஒரு ஃபீல். அது அது வேற மாதிரி. எனக்கு சொல்ல தெரியல, ஆனா அத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் புரியும். எப்பா போதுண்டா உன் புராணம், விடு. கஷ்டப்பட்டாவது அவளை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். இப்படி கவிதையா பேசி என்ன கடுப்பேத்தாத. சரிடா, நான் கிளம்புறேன். ப்ராப்பர்ட்டி சேல் பண்ற விஷயமா டாக்டர் அங்கிளை பார்க்கணும். நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நாளையில இருந்து நாம அவளை தேட ஆரம்பிப்போம். ஓகே? ஓகேடா. ஓகேவா? அவ்வளவுதான் தேவி. இந்த கிளைண்ட்ஸோட ஃபுல் அனாலிசிஸை எனக்கு டேட் வைஸ் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் தனித்தனியா ரெடி பண்ணிடு. ஓகே, ரெடி பண்ணி என் கேபின்ல கொடுத்துரு. ஓகேவா? ஓகே துளசி, இந்தாங்க.
இரு, நம்ம 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணா போதும். அவங்க வரட்டும். சார், அவங்க சொன்ன இடம் இங்க பக்கத்துல தான் இருக்கு. நாங்க இங்கே இருக்கோம். நீங்க மட்டும் போய் அவங்க கிட்ட இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து மேடத்தை உங்க சைடு கொண்டு வந்துருங்க. மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ற நாங்க மேடம் உங்க சைடு வந்ததும் ஆக்ஷன்ல இறங்கிடுறோம். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இன்ஸ்பெக்டர். பயப்படாதீங்க சார், நாங்க கரெக்ட் டைம்க்கு என்ட்ரி ஆகி உங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகாம பாத்துக்கிறோம். டோன்ட் வரி, தைரியமா போங்க சார். போங்க சார், தைரியமா போங்க. ஓகே, நீங்க எல்லாரும் பொசிஷன்ல போய் நில்லுங்க. அவங்க எந்த பக்கம் வேணாலும் எஸ்கேப் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல மறைஞ்சிருங்க. ஓகே சார். போங்க. என்ன சின்னத்த, இன்னும் அந்த எம்டியை காணோம்? வருவான். வராம எங்க போயிட போறான்? அவன் குடுமி நம்ம கையில தான் இருக்கு. ஏய் கனகா, அதோ வராரு பாரு. சின்னத்த, அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வராரு. மாஸ்க் போடுங்க. ஏய், நீ அங்கே நில்லு. நீங்க சொன்ன மாதிரியே அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். என் ஒய்ஃபை விட்டுருங்க. என்னங்க என்னங்க, கனகா அவளை பிடி. வந்துட்டீங்களா? ஏய் நில்லு போடுற. நில்லு. மீனா, நான் வந்துட்டேன் மீனா, நீ பயப்படாத. சின்னத்த, நீங்க போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு வாங்க. பிடிச்சுக்கோ. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்க. முதல்ல என் ஒய்ஃபை விட சொல்லுங்க. நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட அங்க போனா உங்க வைஃப் இங்க வருவாங்க. கொடுங்க. சார், நாங்க எல்லாரும் பொசிஷன்ல தான் இருக்கோம். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. ஓகே? ஓகே சார். சின்னத்த, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருச்சு. இவங்களை அனுப்பிடலாமா? அனுப்பிடலாம்.
நீங்க போங்க, உங்க வீட்டுக்காரரு முன்னாடி தான் நிக்கிறாரு. போங்க. மீனா, ஒண்ணு இல்ல பயப்படாதமா, நான் வந்துட்டேன். இரு. கீழே உட்காந்து. இந்த பக்கம் போ. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தோம், நம்மள காலி பண்ணிருப்பாங்க. ஆமா சின்னத்தை, திரும்பி வந்தாலும் வந்துட்டு போவாங்க. வாங்க ஓடிடலாம். ஏன் சின்னத்தை, அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோன்னு போலீஸ் எல்லாம் வர வச்சு துப்பாக்கி சூடு நடத்துறாங்க? தெரியலையேடி. நல்ல வேளை எந்த குண்டும் நம்ம மேல படல. தப்பி தவறி ஏதாவது ஒரு குண்டு நம்ம மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? வேற என்ன, ஸ்ட்ரைட்டா பரலோகம் தான். பரலோகமா? ஐயோ சின்னத்தை, போதும். இனி உங்க ஐடியாவும் வேணாம், ஒரு மண்ணங்கட்டியும் வேணாம். எனக்கு விஸ்வ மாமாவை விட என் உசுறு தான் ரொம்ப முக்கியம். கடவுளே, எத்தனை போலீஸ், எத்தனை துப்பாக்கி, டமா டுமில்னு காதே வெடிச்சிரும் போல இருக்கே. ஐயோ கடவுளே. இந்த கோயிலுக்கு தானே வர சொன்னாங்க. என்ன வர சொல்லிட்டு அவங்க எங்க போனாங்க?
கோவில் ஃபுல்லா தேடிட்டோம், ஆளையே காணுமே. ம், அக்கா, என்ன கனகா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் கனகா. ஆமாக்கா, நீ எப்படி ரிலீஸ் ஆன? நான் எங்க ரிலீஸ் ஆனேன், எல்லாம் பெயில் தான். ஓ அப்படியா? அக்கா, அதான் பெயில் கிடைச்சிருச்சுல, அப்படியே வீட்டுக்கு வராம கோயிலுக்கு வர சொன்ன? இல்லடி, பைரவியத்தை இருந்த வரைக்கும் ராஜன் மாமாவை பத்தி யோசிக்காம வீட்டுக்கு வரலாம் போலாம். பைரவியத்தை அதை சமாளிச்சிருவாங்க. ஆனா இப்பதான் அவங்க இல்லையே, அதான் வீட்டுக்கு வர்றது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு, வரல. அத்தை இல்லன்னா என்ன, அதான் நான் இருக்கேன்ல, நான் சமாளிக்க மாட்டேனா? நீயே அங்க ஒட்டிக்கிட்டு தான் இருக்க, இதுல நீ சமாளிப்பியா? சீக்கிரமா நீ விஸ்வாவை கல்யாணம் பண்ணு, யாருக்கும் பயப்படாம கெத்தா நான் வீட்டுக்கு வரேன். கல்யாணம் பண்ணணும்ன்ற இப்பவே இப்படி பேசினா எப்படிக்கா? விஸ்வா மாமாவை எப்படி கல்யாணம் பண்றதுன்னு நீயே பிளான் போட்டு கொடு. அதுக்காகத்தானே இப்ப பெயில்ல வந்திருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, பிளான் போடுறேன். சீக்கிரமே உனக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறேன். அக்கா, நீ போடுற பிளான் அப்படி தெரிக்கணும். அந்த துளசி, சிவகாமி, ராஜராஜன் மாமான்னு அத்தனை பேரும் ஆடி போகணும். நீ வீல் சேரோட லாக் ரிலீஸ் பண்ணி விடு, ஆட்டோமேட்டிக்கா பைரவி அத்தை கீழே விழுந்து செத்துருவாங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. பைரவி அத்தைய கொல்றதுக்கு நீ எனக்கு பிளான் போட்டு கொடுத்து நான் கொன்னல. அப்போ அந்த குடும்பம் என்ன ஆட்டம் ஆடுச்சு, அந்த மாதிரி இருக்கணும்க்கா. இருக்கும் கனகா, இருக்கும். யாருக்கும் டவுட் வராம பைரவியத்தை மாடியில இருந்து விழுந்து சாகடிக்க பிளான் போட்டு கொடுத்தனே, இப்ப போடுற பிளானும் அதே மாதிரி தான் இருக்கும். சூப்பர்க்கா, பிளான நீ போட்டு கொடு. பைரவி அத்தைய கொன்ன மாதிரி இப்பவும் பக்காவா நான் செஞ்சு முடிக்கிறேன். சரி அக்கா, ஏற்கனவே விஸ்வா மாமாவையும் துளசியையும் பிரிக்கிறதுக்காக பைரவி அத்தைய கொன்னாச்சு. இப்போ என்னையும் விஸ்வா மாமாவையும் சேர்க்கறதுக்கு யார வேணாலும் கொல்ல சொல்லு, நான் கொல்றேன்க்கா. விஸ்வாவை கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கேன்னு நீ பேசுறதுலயே தெரியுது. உனக்கு விஸ்வாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆர்வம், எனக்கு அந்த துளசியை பழி வாங்கணும்னு ஆசை. என் ஆசையும் உன் ஆர்வமும் சேர்ந்து அந்த துளசியை என்ன பண்ண போகுதுன்னு மட்டும் பாரு.